ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4னுடைய இம்பார்ட்டண்டான டாபிக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். தமிழில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இலக்கணம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாப்பிக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 6th-லேருந்து 10th வரைக்கும் இருக்கக்கூடிய இலக்கணங்களை வந்து நம்ம நோட் பண்ணி உங்களுக்கு சொல்ல போகிறோம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதன் வகைகள் மட்டும் இல்லாமல் அது என்னென்ன அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறோம். ஸோ இதில் வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதில் என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குது, அதனுடைய கருத்து என்ன, வேறுபாடு என்ன அப்படிங்கிறது முதல் கொண்டு எல்லாமே உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம சேனல் இருந்தால் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வந்து எப்போல்லாம் வீடியோஸ் வந்து போடுறேனோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆட் ஆகும். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்துடலாங்களா. தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் எத்தனை வகைப்படும் கேட்குறாங்க. தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்குறாங்க. எத்தனை வகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 இருக்குது. ஓகேவா? அந்த 5 என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாங்க. எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம். ஓகேங்களா? எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம். அடுத்தது எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும். எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 2. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் எழுத்து சார்பெழுத்து, முதல் எழுத்து சார்பெழுத்து. அடுத்தது முதல் எழுத்துக்களின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்குறாங்க. முதல் எழுத்துக்களின் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணிக்கையில் வந்து மொத்தமாக 30 இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உயிர் எழுத்துக்கள் மொத்தமாக வந்து 12, மெய் எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 18. ஓகேவா? உயிர் எழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18. ஓகேவா? அடுத்தது வந்து பாருங்கள், சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும். சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும். இது எல்லாமே நார்மலாக வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸு, ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது அந்த 10 என்னென்ன பார்க்கலாங்க. உயிர்மெய், ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றளப்படை, குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். உயிர்மெய், ஆயிரம், உயிரிழப்படை, ஒற்றளப்படை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். ஓகேங்களா? அடுத்தது உயிர் எழுத்துக்களில் குறில் எழுத்துக்களின் எண்ணிக்கை. உயிர் எழுத்துக்களில் வந்து குறில் எழுத்துக்களினுடைய எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அ, இ, உ, ஏ, ஓ. அ, இ, உ, ஏ, ஓ. ஓகேங்களா? அடுத்தது உயிர்மெய் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும். உயிர்மெய் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 2 வகைப்படும். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உயிர்மெய் குறில், உயிர்மெய் நெடில். அந்த 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா உயிர்மெய் குறில், உயிர்மெய் நெடில். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மயங்கொலி எழுத்துக்கள் எத்தனை. மயங்கொலி எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக உங்களுக்கு வந்து 8. ஓகேங்களா? மயங்கொலி எழுத்துக்கள் 8. எவ்வளவுன்னு கேட்டாங்கன்னா 8ன்னு எழுதிக்கோங்க. என்னென்னு கேட்டாங்கன்னா ந, 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 லா, 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 ரா, ரா. ஓகேங்களா? இதுதான் வந்து அந்த 8 மயங்கொலி எழுத்துக்கள். அடுத்தது பாருங்கள், சுட்டு எழுத்துக்களின் எண்ணிக்கை. சுட்டு எழுத்துக்களின் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 3. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அ, இ, உ. அ, இ, உ. அடுத்தது வினா எழுத்துக்களின் எண்ணிக்கை. வினா எழுத்துக்களின் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 5. அது என்ன பார்த்தீங்கன்னா ஏ, யா, ஆ, ஓ, ஏ. ஓகேங்களா? ஏ, யா, ஆ, ஓ, ஏ. அடுத்தது இலக்கண அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படும். இலக்கணத்தின அடிப்படையில் வந்து பார்க்கும்போது சொற்கள் வந்து மொத்தமாகவே 4 வகைப்படும். மொத்தமாக 4 வகைப்படும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல்.
இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இலக்கணத்தினுடைய அடிப்படையில் வரக்கூடிய ஒரு சொற்கள். அடுத்தது பெயர் சொல் எத்தனை வகைப்படும்? பெயர் சொல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 வகைப்படும். அந்த 6 வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர், தொழிற்பெயர். பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர், தொழிற்பெயர். ஓகேங்களா? அடுத்தது பெயர் சொற்களை அவை வழங்கும் அடிப்படையில் எத்தனை வகைப்படுத்தலாம்? பெயர் சொற்களை வந்து வழங்கும் அடிப்படையில் எத்தனை வகைப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வகைப்படுத்தலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இடுகுறி பெயர், அடுத்தது காரண பெயர். இடுகுறி பெயர், காரண பெயர். அடுத்தது குற்றியலுகரம் எத்தனை வகைப்படும்? குற்றியலுகரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக உங்களுக்கு 6 வகைப்படும். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெடில் தொடர், ஆயுதத்தொடர், உயிர் தொடர், வன் தொடர், மென் தொடர், இடைத்தொடர். இன்னொரு டைம் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. நெடில் தொடர், ஆயுதத்தொடர், உயிர் தொடர், வன் தொடர், மென் தொடர், இடைத்தொடர். ஓகேங்களா? அடுத்தது வந்து பாருங்கள் குறுக்கங்கள் எத்தனை வகைப்படும்? குறுக்கங்கள் எத்தனை வகைப்படும்? குறுக்கங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 வகைப்படும். ஓகேங்களா? 4 வகைப்படும். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். அடுத்த கொஸ்டின் வழக்கு எத்தனை வகைப்படும்? வழக்கு எத்தனை வகைப்படும்? வழக்கு வந்து நார்மலாகவே 2 வகைப்படும். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு. இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு. அடுத்தது இயல்பு வழக்கு எத்தனை வகைப்படும்? இயல்பு வழக்கு எத்தனை வகைப்படும்? இயல்பு வந்து 3 வகைப்படும். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலக்கணமுடையது, இலக்கண போலி, மருவு. இலக்கணமுடையது, இலக்கண போலி, மருவு. அடுத்தது தகுதி வழக்கு எத்தனை வகைப்படும்? தகுதி வழக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 3 வகைப்படும். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இடக்கர டக்கல், இழக்கர டக்கல், மங்களம், குழுவுக்குறி. குழுவுக்குறி. ஓகே. அடுத்தது போலி எத்தனை வகைப்படும்? போலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 வகைப்படும். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலி. முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலி. அடுத்தது இலக்கிய வகை சொற்கள் எத்தனை வகைப்படும்? இலக்கிய வகை சொற்கள் எத்தனை வகைப்படும்? என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 4 வகைப்படும். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈயர் சொல், திரிச்சொல், திசைச்சொல், வடச்சொல். இயற்சொல், திரிச்சொல், திசைச்சொல், வடச்சொல். ஓகேவா? அடுத்தது வந்து பாருங்க நன்னூலின்படி தமிழில் உள்ள ஓரெழுத்து ஒருமொழிகளின் எண்ணிக்கை. நன்னூலில் தமிழில் உள்ள ஓரெழுத்து ஒருமொழிகளின் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 42 இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரெழுத்து ஒருமொழி வந்து பார்த்தீங்கன்னா 42. நெடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 40. ஓகேங்களா? அந்த ஓரெழுத்து ஒருமொழியில் மொத்தமாக 42 இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நெடில வந்து 40 ஆகவும் குறியில் வந்து 20 ஆகவும் பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா? சாரி, குறில் வந்து 2ஆகவும் பிரிச்சிருக்காங்க. நெடில் வந்து 40, குறில் வந்து 20. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது வந்து நான் இதாக எழுதியிருக்கேன். நெடில் 40, குறில் வந்து 2. ஓகேங்களா? கரெக்ட் பண்ணிக்கோங்க. பதம் எத்தனை வகைப்படும்? பதம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 2 வகைப்படும். அது வந்து பார்த்தீங்கன்னா பகுப்பதம், பகாப்பதம். பகுப்பதம், பகாப்பதம். அடுத்தது வந்து பாருங்கள் பகுப்பத உறுப்புகள் எத்தனை வகைப்படும்? பகுப்பத உறுப்புகள் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 6 வகைப்படும். அதை வந்து எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் வந்து பார்க்கலாம். அடுத்தது வந்து பாருங்க பெயர் பகுப்பதம் எத்தனை வகைப்படும்? பெயர் பகுப்பதம் எத்தனை வகைப்படும்? பெயர் பகுப்பதம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 6 வகைப்படும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில். ஓகேங்களா?
மொத்தமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 வகைப்படும். அடுத்தது தொழிற்பெயர் எத்தனை வகைப்படும்? தொழிற்பெயர் எத்தனை வகைப்படும்? தொழிற்பெயர் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 3 வகைப்படும். அது வந்து பார்த்தீங்கன்னா விகுதி பெற்ற தொழிற்பெயர், முதுநிலை தொழிற்பெயர், முதுநிலை திரிந்த தொழிற்பெயர். ஓகேங்களா? இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின். அடுத்தது 216 உயிர்மெய் எழுத்துக்களில் உள்ள குறில் எழுத்துக்கள் மொத்த எண்ணிக்கை. அதாவது உயிர்மெயில் மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா உயிர்குறில் எழுத்துக்களை வந்து 5ஆகவும், மெய் எழுத்துக்களை வந்து 18ஆகவும், உயிர்மெய் எழுத்துக்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓவராலாக எல்லாமே சேர்த்து உயிர்குறில் எழுத்துக்கள் 5, மெய் எழுத்துக்களை வந்து 18. அப்போது 5 × 18ன்னு போடும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உயிர்மெய் குறில் மொத்தமாக 90 கிடைக்கும். ஓகேங்களா? பார்த்துக்கோங்க. உயிர்குறில் எழுத்துக்களை வந்து 5, மெய் எழுத்துக்களை வந்து 18, மொத்தமாக 5 × 18ல் வந்து நம்ம பெருக்கல் பண்ணும்போது உங்களுக்கு 90 எண்ணிக்கை வந்து கிடைக்கும். ஓகேங்களா? கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். அதனால தான் நான் வந்து இங்கே கீழே டெஃபினேஷன் கொடுத்துருக்கேன். அடுத்தது வந்து பாருங்கள், வினைமுற்று எத்தனை வகைப்படும்? வினைமுற்று மொத்தமாக 2 வகைப்படும். அது வந்து பார்த்திங்கன்னா தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று. தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று. அடுத்தது எச்சம் எத்தனை வகைப்படும்? எச்சம் வந்து 2 வகைப்படும். ஒன்று வந்து பெயரெச்சம், இன்னொன்று வந்து வினையெச்சம். பெயரெச்சம், வினையெச்சம். அடுத்தது வேற்றுமை எத்தனை வகைப்படும்? வேற்றுமை வந்து பார்த்திங்கன்னா 8 வகைப்படும். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் வேற்றுமை, 2ஆம் வேற்றுமை, 3ஆம் வேற்றுமை, 4ஆம் வேற்றுமை, 5ஆம் வேற்றுமை, 6ஆம் வேற்றுமை, 7ஆம் வேற்றுமை, 8ஆம் வேற்றுமை. ஓகேங்களா? வேற்றுமை மொத்தமாக 8 வகைப்படும். இது ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ். பார்ட் 1ல் வந்து நம்ம ஒரு 29 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு பேலன்ஸ் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோஸில் வந்து ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து என்கிட்ட கண்டிப்பாக கேட்கலாம். கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இலக்கணம் சம்மந்தப்பட்டது 6th to 10th வரைக்கும் இருக்கக்கூடிய பிடிஎஃப் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ பார்க்க முடியல அப்படிங்கிறவங்க நம்மக்கிட்ட பிடிஎஃப் கூட நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.